பக்தர்கள் உணவருந்திய இலையில் அங்க பிரதட்சணம் செய்ய அனுமதி அளித்த தனி நீதிபதியின் உத்தரவு ரத்து செய்யப்பட்டுள்ளது. தனி நீதிபதியின் உத்தரவை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தனி நீதிபதியின் உத்தரவை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்ற அமர்வு உத்தரவு பிறப்பித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவகுமார், இந்த உத்தரவு குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? அதாவது கரூர் பக்கத்துல இருக்கிற நெரூரை சார்ந்த நவீன்குமார் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில ஒரு மனு ஒண்ணு தாக்கல் செஞ்சிருந்தாருங்க. அதுல அவர் என்ன சொல்லியிருந்தாரா, நெரூர் சத்குரு சதாசிவ பிரம்மேந்திரால் ஜீவ சமாதி கோயில்ல வரக்கூடிய மே 18ஆம் தேதி அன்று நடக்க உள்ள ஆராதனை விழாவின் போது பக்தர்கள் உணவருந்திய பிறகு அந்த இலையில் அங்க பிரதட்சணம் செய்து வேண்டுதலை நிறைவேற்ற பக்தர்களுக்கு வழங்க வேண்டும்னோ, இந்த கோயில் சுமார் 100 வருடங்களுக்கு மேலாக நடைபெற்று வரும் திருவிழாவில் இறுதி நிகழ்ச்சியாக பக்தர்கள் தங்கள் வேண்டுதலுக்காக இந்த கோயிலில் உள்ள தரிசனத்துக்கு வந்த பக்தர்கள் அனைவரும் உணவு உண்ட பிறகு சாப்பிட்ட எச்சில் நிலையில உண்டு அங்க பிரதட்சணம் செய்து தங்கள் வேண்டுதல் நிறைவேற்றுவது வழக்கம்னு கூறி இதுக்கு அனுமதி வழங்கணும்னு சொல்லி மனுவுல கூறியிருந்தாரு. இந்த மனுவானது இன்னைக்கு நீதிபதி சுவாமிநாதன் முன்னதாக விசாரணைக்கு வந்தது. அப்ப நீதிபதிகள் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, கிராமங்கள்ல வழக்கமாக நடைபெறக்கூடிய மத நிகழ்வுகள் நடத்துவதற்கு அதிகாரிகளோட அனுமதி தேவையில்லைனோ, விழா ஏற்பாட்டாளர்கள் ஒளிப்பெருக்கிகள் பொருத்த வேண்டும்னோ உள்ளிட்ட காரணங்களுக்கு மட்டுமே அனுமதி பெற வேண்டும்னு தெரிவித்ததோடு இல்லாம மனுதாரருக்கு அனுமதி வழங்குவது பற்றிய கேள்வியே எழல, ஜாதி பாகுபாடு என்பது இல்லை என்பதை தெளிவாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. பக்தர்கள் உணவு உட்கொண்ட பிறகு வாழை இலையில அங்க பிரதட்சணம் செய்ய தடை இல்லைனோ, வழிபாட்டு உரிமை அடிப்படை உரிமையை மனுதாரர் நன்றாக பயன்படுத்த முடியும், இதுல யாரும் தலையிட முடியாதுன்னு சொல்லி உத்தரவிட்டதோட இல்லாம இந்த விழா நடத்த அனுமதி வழங்கப்படுகிறதுன்னு சொல்லி உத்தரவிட்டு இந்த வழக்கை முடிச்சு வச்சிருக்கிறாங்க. கப்பகம் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.